ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும். நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இன்னைக்கு ஜியோ சினிமாவில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா தான் ஆர்வி ரிசர்வெக்டட் விக்டிம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். இந்த படம் 2017 எடுக்கப்பட்ட படம். இப்போ அந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷனை ஜியோ சினிமாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த வெளில பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வயதான அம்மா ரோட் கிராஸ் பண்ண நினச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தன் பைக்கில் சேஸ் பண்ணி அவங்கள தரன்னு இழுத்துட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல கொலை பண்ணுறான். ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காப்புல. பார்த்தா இவங்களோட அம்மாவை தான் கொலை பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. அவங்க அம்மாவை வந்து காப்பாற்ற முடியல, இறந்து போயிடுறாங்க. இப்போ 7 வருஷம் ஓடி போயிருது. நம்ம ஹீரோ வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்காப்புல. ஒரு கோர்ட்டில் வந்து மனைவியை கொன்ன ஒரு கேஸுக்கு வந்து தூக்கு தண்டனை வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி வாதாடிட்டு வெளியே வராப்புல. அண்ட் ஆல்சோ இவங்களோட அம்மாவோட அந்த கேஸ் இன்னமும் பெண்டிங்காக தான் இருக்குது. ஹீரோவோட அம்மாவை ஒருத்தர் கொலை பண்ணல, 2 பேர் கத்தியால் கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 2 பேருமே யார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் மிஸ்ட்ரியாக தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா இப்போ உயிரோட வந்திருக்காங்க, வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட சகோதரி வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு பெரிய லெவலில் அது நம்பிக்கையே இல்லை. நம்ம சகோதரி வந்து அம்மாவோட நினைப்பில் இப்படி பேசிட்டு இருக்கா போல அப்படின்னு நினச்சி தான் வீட்டுக்கு வந்து பார்த்தா உண்மைக்குமே அவங்க அம்மா வந்திருக்காங்க. வந்தவங்க அவங்க அம்மா வந்து ஹீரோவை கொலை பண்ணதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த இடத்துல சுருண்டு மயக்கம் போட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. எப்படி இறந்து போனவங்க உயிரோட வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கு. அதுக்கு இவங்க சில தியரிகள் சொல்கிறாங்க. அது இந்த படத்தோட ஒரு மித்தா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இப்படி இறந்து போனவங்க உயிரோட வந்து அவங்களோட கொலைக்கான காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் கிடைக்கல அப்படின்னா அவங்களே வந்து கொலை பண்ணுறது ஊருக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. அவங்கள தான் இந்த படத்தோட அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து அந்த விக்டிம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட டுவர்ட் த எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோ மேலே தான் வந்து டவுட் படுறாங்க. ஸோ வந்து ஹீரோவை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணதுனால அவங்க அம்மாவை இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி உண்மைக்கும் அவங்க அம்மாவுக்கு நடந்தது என்ன, அவங்கள யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத டுவர்ட் த எண்ட் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அண்ட் இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ளே இந்த ஒரு கேஸ் மட்டும் தான் இருக்கா இல்லை இதே மாதிரி நிறைய கேஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனான ஒரு படம். படத்தோட ஸ்டார்டிங் வரைக்கும் நம்ம ஹீரோ தான் உண்மைக்கும் கொலை பண்ணியிருப்பா போல, அம்மா மேலே இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் பாலிசி அமௌண்ட்டுக்காக அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அவரே கொலை பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிறது தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் போகும். அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சு உண்மைக்குமே அந்த ட்விஸ்ட் வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி மாதிரி போகும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ்னா கண்டிப்பாக அந்த படத்தோட எடிட்டிங்கை சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி இந்த கேஸை கொண்டு போன விதம், அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு பெண் வந்து இந்த கொலைக்கான காரணம் வந்து நம்ம ஹீரோவாக தான் இருக்கும். அந்த கேஸை அவங்க ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்தையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் வந்து அந்த ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறது உண்மைக்குமே நம்ம குடிபோதையில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குற அந்த விஷுவலைசேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. உண்மைக்குமே அந்த காட்சி அமைப்பு வந்து எடுக்கப்பட்ட விதமே நல்லா இருந்தனால அந்த சீனே ஒரு தரமான ஒரு சீன் அப்படின்னு நம்ம ஹானஸ்டாக சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்படி இவங்க கிளைமேக்ஸை போட்டு முடிச்ச விதம் எல்லாமே நல்லா இருந்தாலும் இவங்க எடுத்திருக்கிறது அந்த மித், அந்த இறந்து போனவங்க உயிரோட வந்து அவங்களோட கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே நியாயம் கேட்டு அந்த நபரை கொலை பண்ணுறது அது மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்படின்னால தான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம் நினைக்கிறேன். மித்தபடி படம் பார்க்கறதுக்கு ஒர்த்தபுளான ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா. கண்டிப்பாக இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ படத்தோட தமிழ் டப்பிங்கும் மெர்ஜ் ஆகிற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கனால ஒரு ஒர்த்தபுள் மூவி தான். கண்டிப்பாக இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்னா 5:3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம்.